ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மெஹந்தி டிசைன்ஸ். நம்ம சேனலில் இப்போது பிகினர்ஸ்க்கான பேசிக் மெஹந்தி கிளாஸ் தான் ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். இதில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேசிக் மெஹந்தி கிளாஸோட டே 2 தான் பார்க்க போகிறோம். டே 2ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எலமெண்ட் என்ன அப்படின்னா ஹம்ப். இந்த ஹம்ப் வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா யூ ஷேப் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி இதையே வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரே ஷேப்பில் ஒரே ஹைட்டில் வர மாதிரி ஒரே டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி லைனாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹம்ப் வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் வந்து 2 ஹம்ப் இருக்குது. இந்த மாதிரி இந்த லைனுக்கு மேலே நம்ம இப்போ வந்து ஹம்ப் போட போகிறோம். அதுக்காக ஒரு தின் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஹம்ப் வந்து லைனாக கொடுக்குறேன். இந்த ஹம்ப் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, எல்லாமே ஒரே ஷேப்பில் ஹைட்டில் வரல, இல்லை டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னா அதுக்கு ஒரு டிப் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இந்த மாதிரி டாட்டடாக வர மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் ஹம்ப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஹம்புமே ஒரே ஹைட்டில் பார்க்குறதுக்கு நீட்டாக வர மாதிரி போட முடியும் உங்களால். ஓகேவா, இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தின் லைன் போட்டு மேலே ஹம்ப் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அப்பர் ஹம்ப். நெக்ஸ்ட் வந்து ஒரு தின் லைன் கொடுத்துட்டு கீழே ஹம்ப் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து லோவர் ஹம்ப். இதுக்கும் சேம் மெத்தட் தான். நீங்கள் லைன் கொடுத்துட்டு கீழே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இந்த மாதிரி டாட்டட் லைனில் போட்டுட்டு நீங்கள் ஹம்ப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹம்ப் பார்க்க நீட்டாக இருக்கும் ஒரே சைஸில். இது வந்து லோவர் ஹம்ப். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட் வந்து ஸ்ப்ரில். இதை வந்து ஸ்ப்ரில் இல்லைன்னா ஸ்பைரல் ரெண்டுமே சொல்லுவாங்க, 2 நேம் சொல்லுவாங்க. ஓகேவா, இதை எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா அந்த சர்க்கிள்லேருந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப் கண்டினியூஸாக ஒன்றோட ஒன்று டச் ஆகுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, டச் ஆச்சு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரில் வந்து நீட்டாக போட கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து சர்க்கிள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு உள்ள லேயர்ஸ் வரும். உங்களுக்கு பெரிய ஸ்ப்ரில்லாக வேணும் அப்படின்னா பெரிய சர்க்கிளாக போட்டுக்கோங்க, உள்ளே நிறையா லேயர்ஸ் போட முடியும். இல்லை குட்டி ஸ்ப்ரில் இருந்தால் போதும் அப்படின்னா குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா குட்டி ஸ்ப்ரில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அவுட்டர் ஸ்ப்ரில். இது எப்படி போடுறது அப்படின்னா இந்த மாதிரி அவுட்டர் சைட்லேருந்து இன்னர் போகிற மாதிரி சர்க்கிள் போட்டு நிறையா லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இன்னர் ஸ்ப்ரில். இது எப்படி போடுவோம் அப்படின்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லேயர்ஸ் வர மாதிரி போட்டு அவுட்டர் லேயர் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி போடணும். இதுக்கு பேர் தான் இன்னர் ஸ்ப்ரில். நீங்கள் 2 மெத்தட்லேயுமே போட்டுக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ஸ்ப்ரில் வந்து நாம் ஃப்ளவர் போடுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டிசைன் போடுறதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்ப்ரில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்ப்ரில் கூட ரொம்ப கனெக்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்ப் எப்படி போடலாம் அப்படின்னா அதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது மேலே ஹம்ப் வர மாதிரி நான் ஸ்ப்ரில்லை சுற்றி போட்டுக்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்ப்ரில் உங்களுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி ஷேப்பில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப் இருக்குது, அது சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. இதில் வந்து 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷன்லேயும் கரெக்டாக ஹம்ப் போட்டிங்க அப்படின்னா எல்லா ஹம்பும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரே ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், கரெக்டான மெத்தட். ஓகேவா, இப்படி போடாமல் சும்மா இந்த மாதிரி ஸ்ப்ரில் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்க சாஞ்சிட்டு வர மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேவா, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து
நம்ம என்ன எலிமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் எலிமெண்ட் வந்து டாட். இந்த டாட்ஸ் வந்து மெஹந்தியில் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாட் எப்படி நம்ம பென்சிலில் வைப்போமோ அதே மாதிரி கோனை வந்து பேப்பரில் டச் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டாட் கிடச்சிரும். ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டாட் கிடச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் மெஹந்தியில் டாட்ஸ் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி போட்டு ஷேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்காது. ஓகேவா? பார்த்தீங்களா? இந்த டாட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? இந்த மாதிரி டாட் வைக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டாட் வித் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டாட்ஸ் வித் லைன் போடுறதுக்காக நான் ஒரு தின் லைன் ஃபஸ்ட்டு போடுறேன். போட்டுட்டு இந்த தின் லைன் மேலேயே நான் டாட் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து போல்டாக டாட்ஸ் கிடைக்கிற மாதிரி எல்லா டாட்ஸும் ஒரே ஷேப்பில் வர மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது ஒரு எலிமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே நான் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து ஒரு போல்டு டாட், கொஞ்சம் கம்மியாக கொடுத்து ஸ்மால் டாட் ரெண்டுமே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னொரு எலிமெண்ட். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இந்த லைனில் வந்து எல்லா டாட்ஸுமே ஈவனாக இருக்குது. இதில் வந்து ஒன்று பிக் சைஸில் இருக்குது, ஒன்று ஸ்மால் சைஸில் இருக்குது. இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனில் பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம கர்வ் லைனில் எப்படி டாட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் அதே மாதிரி தான். நான் ஒரு வேவி லைன் எடுத்திருக்கேன். வேவி லைன் எடுத்துகிட்டு போல்டு டாட்ஸ் கொடுத்துருக்கேன் அது மேலே. ஓகேவா? எல்லாம் ஒரே ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நமக்கு வேவி லைனில் டாட்ஸ் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நான் வந்து வேவ்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு தின் வேவி லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த சென்டரில் இருக்க கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்கு சென்டரில் போல்டாக டாட்ஸ் கொடுத்து நான் இன்னொரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுவும் நமக்கு பார்டரில் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எலிமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் எலிமெண்ட் வந்து வெயின். இந்த வெயின்ஸ் வந்து எப்படி போடலாம் அப்படின்னா சேம் டாட் தான் வைக்கணும். நல்லா போல்டாக டாட் வச்சுட்டு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி லைன் ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வெயின் அழகாக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? நான் இப்போ இது வந்து 3 டாட்ஸ் வச்சு ஒரு குட்டியாக வெயின் பஞ்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு போல்டாக டாட் வச்சு இந்த மாதிரி லைன் ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வெயின் பஞ்ச் கிடச்சிடும். ஓகேவா? இதவே நாம் பெரிய பஞ்சாக போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தின் லைன் போட்டுக்கிறேன். தின் லைன் போட்டுட்டு இந்த லைனுக்கு க்ராஸாக வர மாதிரி இந்த வெயின்ஸை நான் போட்டுக்கிறேன். லைனுக்கும் வெயினுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ராஸாக வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வெயின் பஞ்ச் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போடாமல் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அந்த பஞ்ச் நல்லா இருக்காது. பார்த்தீங்களா? இந்த லைனுக்கும் இந்த வெயினுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இதுதான் கரெக்டான மெத்தட். இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கிளாஸில் வந்து 4 எலிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்களும் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கனோ அதை ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்களும் மெஹந்தி டிசைன் அழகாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.